அர்ச்சனா, உன்ட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், வெளில சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கேன்னு. அந்த ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற காசுக்கு வீட்டில் சமைச்சா காசாச்சும் மிச்சம் பண்ணலாம்ல. உனக்கே தெரியும் எனக்கு இருக்கிற நிலைமைக்கு எப்போ வேணாலும் வேலை போகலான்னு. உனக்கு வேலை போகன்றதுனால என்னால் சாப்பிடாம பட்னியாலாம் இருக்க முடியாது. இங்கே பாரு, எனக்கு வேலை போயிடுச்சுன்னு ஏன் இந்த மாதிரி ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. அதனால தான் இப்போயே கம்மி பண்ணிக்க சொல்கிறேன். என்னால் கம்மியாலாம் செலவு பண்ண முடியாது. போய் உன்ன மாதிரி பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ண பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிற? உன்னை செலவு பண்ண வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி அனாவசியமாக செலவு பண்ணாதன்னு தானே சொல்கிறேன். கொஞ்சமாச்சு என் நிலைமையை புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ அம்மா இந்தாங்க உங்க பார்சல். அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இந்த எடுத்துட்டு வரேம்மா. இந்த வயசான காலத்துல உங்களுக்கு இந்த ஃபுட் டெலிவரி வேலை செய்ய கஷ்டமா இல்லையாம்மா? உங்க புருஷெல்லாம் வேலைக்கு போலையா? எங்க வீட்டுக்காரர் தான் ஃபுட் டெலிவரி பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு போன வாரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. 2 காலம் பஞ்சிடுச்சு. டாக்டரு 2 மாசமா வேலைக்கு போகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாருமா. உங்களுக்கு பிள்ளைங்களாம் இல்லையா? இருக்கிறாங்கம்மா. இருந்தாலும் அவங்கள நம்பி நாங்கள் இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் அவர் கூட நான் வேலைக்கு வந்தேன். இருந்தாலும் புருஷன் கஷ்டப்படுற நேரத்தில் பொண்டாட்டி கூட சேர்ந்து வேலை செய்யணும்ல, அதுக்காக தான். இந்த வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு வீட்டில் வேலை செய்ய கஷ்டமா இல்லையா? உலகத்தில் எல்லாமே கஷ்டம்தான். என்ன பண்ண முடியும்? அவரால் வண்டி மட்டும்தாம்மா ஓட்ட முடியும். ஹோட்டலில் போய் ஆர்டர்லாம் அவரால் எடுக்க முடியாது. நான் தான் போய் ஹோட்டலில் ஆர்டர் எடுக்கிறது, வீட்டில் டெலிவரி பண்ணுறது எல்லாமே நான் தான். மட்டும் இல்லாமல் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும்போது எந்த கஷ்டமும் தெரியாது. அவர் கஷ்டப்படுற நேரத்தில் ஒத்தாசையாக இருக்கிறது தான் என் கடமையாக நான் நினைக்கிறேம்மா. அம்மா, அவருக்கு தாகம்னு சொன்னார். இன்னும் டம்ளர் தண்ணி கிடைக்குமா? இருங்கம்மா. ஹலோ, அப்படியா? இன்னொரு ஆர்டர் வந்துருச்சா? அம்மா அம்மா வேண்டாம்மா, அவருக்கு இன்னொரு ஆர்டர் வந்துருச்சான். நான் வழியில் பார்த்து எங்கேயாவது தண்ணி குடிச்சிக்கிறேன். வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா. என்னங்க? என்ன? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தாங்க. இனிமேல் நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் சேர்த்து வைப்போம். நான் அனாவசியமெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். இனிமேல் ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ண மாட்டேன். செலவை கம்மி பண்ணிக்கிறேங்க. எங்கேருந்து வந்துச்சு இந்த திடீர் மாற்றம்? சாப்பாடு கொடுக்க வந்த அம்மா தான் எனக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சாங்க. அவங்களை இன்னொரு வாட்டி சொன்னா அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரிம்மா சரிம்மா, நம்ம வீட்டு பொண்ணுக்கு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? அது நம்ம தங்கச்சிக்கு மட்டும் இல்லை, மாப்பிள்ளை பசங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நானே சீர் செஞ்சிட்றேன். அப்புறம் இந்த வாட்டி சீருக்கு என்னென்னலாம் செலவாகுதோ எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேம்மா. நீ அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. என்ன பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும்? தெரியலாம், மண்டு வேற வெடிச்சிருமே. சரிம்மா, வச்சிருட்டா? யார் ஃபோன்ல? எங்கள் அம்மா. நாம உங்க அம்மாவுக்கு? ஏய், உனக்கு என்னடி வேணும் இப்போ? இல்லை, ஏதோ விசேஷம் செலவுன்னெலாம் பேசிட்டு இருந்தீங்க. என்ன நடக்குது? அது ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி பையனுக்கு காது குத்த போகிறாங்கல்ல, அதனால தங்கச்சிக்கு, மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளை பசங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன சீர் செய்யணுன்றதை அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் நமக்கு தெரியாத என்ன சீர் செய்யணும்னு? உங்க அம்மா சொல்லி தான் செய்யணுமா? சரி, என்ன சீர் செய்ய போறீங்க? என்ன, 1 பவுன் செயின் போட போகிறேன். அப்புறம் எல்லாருக்கும் 1 லட்ச ரூபா ரொக்கம் தரலான் இருக்கேன். என்னது, தங்க விற்கிற விலைக்கு எல்லாத்துக்கும் 1 பவுன் செயின் வைக்க போறீங்களா? அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கெங்க போறது? நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். உங்க அம்மா சொல்றாங்கன்னு அக்கா தங்கச்சிக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய், என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ போய் கிச்சனில் வேலையை பாரு. திருந்தாத ஜென்மம். மா, எத்தனை தடவைமா சொல்கிறது? என்னால் இப்போ எதுவும் செய்ய முடியாதுமா. நீ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேற.
மா ஃபோனை வைமா. யாருங்க? அம்மா தான் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன சீர் செய்ய போறேன்னு சொல்லி கேட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க உங்க அம்மாவால சும்மாவே இருக்க முடியாதா? என்ன இப்போ எத்தனை லட்சம் செலவு பண்ண போறீங்க? நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கும்னு புரியுதா? நம்ம என்ன நிலமையில இருக்கோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். போன வாட்டி தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு செஞ்சேன்னா அப்போ என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதனால செஞ்சேன். இப்போ பிஸ்னஸ் ஆனால் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இதை சொன்னா அம்மா கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க. இங்க பாருங்க, உங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் செய்யறது நான் தப்புன்னு சொல்லல. நம்ம சக்தி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தாங்க முடிவு எடுக்கணும். மூணாவது ஒரு ஆள் நடுவுல வந்தாங்கன்னா குடும்பமே செத்துரும். என்னடி இந்த விஷயம் தெரிஞ்சா கத்துவேன்னு பார்த்தேன், இவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்க. நானும் உங்க அம்மா மாதிரி பேசினா நீங்க எங்க போவீங்க? நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். சரிடி, இனி நம்ம சக்திக்கு மீறின செலவை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். நைனா சாப்பிட்டியா நைனா? யார் மணி மேல கை வச்சு பேசிட்டு இருக்கிற? என் பிள்ளை தானே? இல்லையா? ப்ரோ யார் அவங்க? அந்த அம்மா ஒரு பைத்தியம் தலை. இப்படிதான் யாரும் ரோட்ல பார்த்தாலும் என் பையன் சொல்லிட்டு இருக்கோம். பார்த்து போங்க. அர்ஜுன், அந்த அம்மாவை பார்த்தா பாவமா இருக்குல்ல? ஏய், இப்போ போனவர் தானே சொன்னாரு அந்த அம்மா பைத்தியம், அப்புறம் என்ன? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. வா போய் பார்க்கலாம் என்னன்னு. எப்பா தம்பி, என் பையன் தானே? அம்மா நான் உங்க பையன்லாம் இல்லம்மா. ஆமால, என் பையன் இல்லையே, அவன் தான் விட்டு போயிட்டானே. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, என்ன அனாதையா இங்க கொண்டாந்து விட்டு போயிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாங்களா? பார்க்குறவங்களாம் உங்களை பைத்தியம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க மேல பாசம் வைக்கிறவங்களாம் பைத்தியம் தானையா? 6 மாசத்துக்கு முன்னாடி கொண்டாந்து இங்க விட்டு போயிட்டான். நானு அவனுக்கு மாத்திரை மருந்து செலவுலாம் நிறைய வைக்கிறேன்னா, என் மருமக இருக்கிறாள், எனக்குன்னு வந்துக்கிறாள். அவ சொன்னாலாம் அவளுக்கு ரொம்ப பாரம் கொடுக்குறா, இதால எனக்கு கொண்டாந்து ரோட்ல விட்டு போயிட்டாம்மா. அன்னையிலேருந்து நான் இப்படிதான் செஞ்சுன்னு கிடக்குறேன். நீங்க பெத்த போய் உங்களை நடுத்தரோல விட்டுட்டு போயிட்டாங்களா? ஆமாம்மா, அன்னையிலேருந்து இப்படிதான் ரோட்ல திரிஞ்சு கிடக்குறேன். யாராவது பசிக்குதுன்னு வேணா கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கின்னு அவன் நினைப்பா தெரியல. பெற்றவங்களை எந்த புள்ளிங்கம்மா பார்த்துக்குது? இல்லை அர்ஜுன், இவங்களை நம்ம கூட நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா? ஆமாம், நானும் அதான் நினச்சேன். அம்மா எங்க கூட எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? எங்கள் வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் வேணாம்பா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா சாப்பிட எதனா கொடுத்துட்டு போ, சாப்பிட்டுக்கின்னு எப்போதும் போல அப்படியே பைத்தியமாவே இருந்துட்டு போகிறேன். அம்மா யாருமா சொன்னா நீங்கள் பைத்தியம்னு? வயசான பெற்றவங்களை பார்த்துக்க முடியாமல் இப்படி ரோட்லேயும் ஹோம்லி விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான்மா பைத்தியம். வீட்டில் ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு குழந்தையோ இருந்தால் அந்த வீடு வந்து கோயிலுக்கு சமம்மா. அம்மா நீங்கள் என் கூட வந்துடுங்கம்மா. உங்களுக்கு பையனா நான் இருக்கேன், என் பொண்டாட்டி உங்களுக்கு பொண்ணா இருப்பா. நீங்கள் எங்களுக்கு ஒரு அம்மாவாக இருங்கம்மா, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். அம்மா நீங்க எங்க கூடயே வந்துருங்கம்மா. சரிம்மா, உங்களுக்கு அம்மா நான் இருக்கிறேன், உங்க கூட வரேன். சரி வாங்கம்மா போலாம். ஏவா இல்லை, அந்த 3வது கல்ல ஒரு பட்டு புடவை பார்த்தேன்ல, அது ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு ஆசை, வாங்கி தெரியா? மா இல்லை உனக்கு என்னத்துமா பட்டு புடவை? நீ என்ன சின்ன பொண்ணா? பட்டு புடவை கட்டிட்டு எங்கே போக போகிற? வீட்டிலே அவ்வளோ புடவை இருக்கு, அதையே கட்டாமல் வச்சிருக்க. சும்மா வாமா. என்னங்க நான் சொன்ன தோடு வாங்கிட்டீங்களா? நீ சொல்லி வாங்காமல் இருப்பேனாமா? இந்தா. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப தேங்க்ஸ். அத்தை இந்த தோடு நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்குமா? அத்தை நான் சமைச்சிட்டேன், நீங்க பாத்திரம் மட்டும் விளக்கி வச்சிருங்க. சரிம்மா.
ஆமா, இந்த தோட ரேட் எவ்வளோ? 6000 ரூபாய். 6000 ரூபாயா? ஏங்க நீங்கள் இருந்திருந்தா நான் கேட்ட உடனே இந்த பட்டுப்பொடி வாங்கி வந்து கொடுத்துருப்பீங்க. என்ன பண்ணுறது? ஆனால் உங்கள் பையன் உங்களை மாதிரியே இருக்கிறான். பொண்டாட்டி ஒன்று கேட்டக்கூடாதுன்றான், உடனே வாங்கி கொடுத்துட்றான். அவன் மேலே உயிராக இருக்கிறான். என்ன அவன் மேலே பாசமாக இருக்கிறேன்னு என்னை எங்கே மறந்துடுவானோ? அவன் சொல்கிறது நான் தானே. பட்டு போடையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் எங்கே போக போகிறேன்? 6 வயசு அதுங்க வாழ்ந்துட்டு போட்டோம். என்னங்க, அத்தை புடவை கேட்டாங்களாமே? ஆமாம், பட்டு புடவை கேட்டாங்க. இந்த வயசில் அவங்களுக்குலாம் எதுக்கு அது? நான் வாங்கி தரல. ஏங்க கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா? இப்போ என்னடி ஆச்சு? அவங்களுக்கும் ஆசை இருக்காதா? அவங்களும் ஒரு பொண்ணு தானே. ஏன் வயசான தோடு புடவை மேல எல்லாம் ஆசைப்படக்கூடாதா என்ன? ஏங்க இப்படி பண்றீங்க? நான் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையே. அவங்க உங்க அம்மா தானே, உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? அவங்க எவ்வளவு கவலைப்படுறாங்க தெரியுமா? மாமா இருந்தா நேத்துக்கு அவங்களுக்கு வாங்கி தந்திருப்பாரு தானே. நான் மன்னிச்சிருடி. முதல்ல போய் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மன்னிப்பு கேளுங்க. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நேற்று அவ்வளோ ஆசையாக என்கிட்ட புடவை கேட்டீங்க. நாங்கள் மூஞ்சி அடித்த மாதிரி வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னப்பா நீ மன்னிப்புலாம் கேட்டுக்கின்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சகஜம் தானே. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அவள் என்ன கேட்குறாளோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அம்மாவெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. இதெல்லாம் எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே. விடு. அர்ச்சனா, குடுமா. ஆமா, இந்தாங்க உங்க பையன் வாங்கி கொடுத்தது. அம்மா, இந்தாங்க நீங்கள் கேட்ட தோடு. நல்லா இருக்குப்பா. பக்கத்து வீட்டு மரகதம் ஆனால் புள்ள எதனா வாங்கி கொடுத்தா பெருமை பேசுகிறாள்ல. என் பிள்ளை என்ன வாங்கி கொடுத்துருக்கான் பாருன்னு காட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்ப பாத்தீங்களா உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு? இனி பாரு எங்கள் அம்மாவை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்க போகிறேன்னு. பொம்பளை பிள்ளை தானே நீ? அடக்க உடக்கமா வீட்டில் இருக்கு தெரியாதா அவனுக்கு? வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு ஒத்தாசையாக இருக்கலாம்ல. ஆனால் அவனா காலங்காத்தால் தலையை வச்சுக்கிட்டு போக வேண்டியது. நைட்டு என்ன இடத்துக்கு வரனே தெரியல. இந்த காலத்து பிள்ளைங்க எங்கே கேட்குறீங்க? யார் பேச்சும் கேட்கறதில்ல, அடங்குறதே கிடையாது. சரிங்க அத்தை, இனிமேல் நான் வேலைக்கு போகல. வா. ஏய், என்ன வேலைக்கு போலியா? ஏன் சோகமா நின்றுருக்க? இனிமேல் வேலைக்கு போக கூடாதுன்னு அத்தை நேத்து திட்டினாங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க. சரி வா, அம்மாட்ட நான் என்னன்னு கேட்குறேன். மா, என்னடா ஏன்டா அப்படி கத்துற? எதுக்குமா அர்ச்சனாட்ட அப்படி பேசுன? என்ன பேசுன? பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு வேலைக்கு போனோம்? நான் ஒண்டியா கிளம்பிங்க கஷ்டப்படுறேன்ல, எனக்கு கூட மட ஒத்தாசையா இருக்கலாம்ல வேலையை விட்டுட்டு. இங்க பாரு, முடிஞ்சா வீட்டில் இருந்து வேலையை பார்க்க சொல்லு, இல்லையா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு. பொண்ணா இருந்தா அவ வேலைக்கு போக கூடாதா? நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும். அவ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கா. உனக்கு ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லு, அது எப்படி செய்யலான்றத பேசுவோம். தெரியாம தான் கேட்குறேன். நான் என்ன கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து வேலைக்கா போயிட்டு இருக்கேன்? இங்க பாரு, பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிச்சினா என்ன எதுவும் பேச மாட்டாங்க. முன்னதான் ஊர் உலகம் காரி துப்போ, கையால் ஆகாதவன். புரியுதா? என்னால உங்களை யாரும் தப்பா பேச வேணாம். நான் வேலையை விட்டுடுறேன். நீங்க 2 பேரும் சண்டை போடாம மட்டும் இருங்க. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. முதல்ல வேலையை விட்டுட்டு வந்து வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்து எனக்கு ஒத்தாசையா இருக்கு, அது போதும். அம்மா, அவ ஏன் வேலையை விடணும்? அவளை வேலையை விட சொல்றதுக்கு எனக்கே உரிமை இல்லை. நீங்க யார் சொல்றதுக்கு? அவ வேலைக்கு தான் போவா. கடைசி வரைக்கும் பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா? அவங்க வேலைக்கு போனா 4 பேரை பார்ப்பாங்க, 4 விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அவங்களும் அவங்க சொந்த காலில் நிற்பாங்க. புரியுதா? லூசடா நீ? பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் எதிரி. இப்போ கூட பாரு, நீ தான் அவளை வேலைக்கு போவானான்னு சொல்ற. உன்னெல்லாம் என்ன சொல்றது?
என்னங்க, எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத்தை எப்படிலாம் பேசாதீங்க. அத்தை, நீங்க இவ்வளோ வருஷத்துல ஒரு நாளாவது வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. ஆசை இருந்திருக்கும், அப்போ உங்களுக்கு போறதுக்கான சூழ்நிலை அமையல. இப்ப எனக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் போறேன். நீ பாருமா, இந்த உலகத்தில் பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் பசங்களை விட பொண்ணுங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குமா. அவங்கள பிடிச்சதை பண்ண விடுங்க. அப்பா, எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம அத்தை வீட்டுக்கு கண்டிப்பாக போயே ஆகணுமா? என்ன இருந்தாலும் அவ என் கூட போறத விட அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அத்தை அப்படி நினைக்கல. இல்லை, இப்படி தான் போன வாட்டி வந்தப்போ கூட நம்மளை அசிங்கப்படுத்தி தானே அனுப்புனாங்க. மாமா என் வீட்டுக்கு ஏன் வந்தேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா தானே சொன்னார். அதெல்லாம் ஒரு கோபத்தை சொல்றதாண்டா, அதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. என்னமோ சொல்கிறீங்க. நீங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறது அம்மாவுக்கு கூட சுத்தமாக விருப்பமே இல்லை. என்ன இருந்தாலும் என் தங்கச்சி வராம சபை நிறையாதுடா. வா போலாம். வாங்கண்ணே, பாப்பா. தம்பி, மா, இப்போ எதுக்கு இந்த நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான்? டேய், நான் ஒரு மாமாடா. மா, உங்கள் அண்ணனுங்களாம் அறிவே இல்லையா? அப்பா தான் இவனை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒழுங்கு முறையாக தான் இருந்தாலும் போக சொல்லு. சும்மா இருடா. நெல்லே, அந்த தண்ணி வேற ஒரு கேடா வச்சுட்டு போ. ச்சே. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க தங்கச்சி. ஒன்றும் இல்லை, உன் மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. உனக்கு விருப்பம்னா உன் மருமகளை உன் பையனுக்கு கட்டி கொடுக்க சொந்த விட்டுறக்கூடாதுல்ல, அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு உங்கள் பொண்ணை தரேன்னு சொன்னீங்களா, இல்லை வசதியான வீட்டில் உங்கள் பொண்ணை தள்ளி விட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? டேய், மாமாடா. அப்படியே இல்லைப்பா. இங்கே பாருங்க, கல்யாணத்துக்கு வேணும்னா 5 10 வாங்கிட்டு போங்க. அதை விட்டு வீடேறி வந்து பொண்ணு தரேன்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அப்பா, இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட அப்பவே சொன்னேன். நீங்கள் தான் கேட்கவே இல்லை. அன்னைக்கு மாமா அசிங்கப்படுத்தினாரு, இன்னைக்கு இவெல்லாம் அசிங்கப்படுத்துகிறான். ஏய் பிச்சைக்கார நாயே, என் வீடேறி வந்து என்னைய எதிர்த்து பேசுறியா? நல்லா கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுறேன். அது மாதிரி நீயே போயிரு. யோ வெளில போயா. அண்ணன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கண்ணே. பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஆனால் வசதியான இடத்துல மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்கண்ணே. ஏன்னா நான் படுற கஷ்டத்தை அது பொண்ணு படக்கூடாதுண்ணே. போயிட்டு வாங்கண்ணே. அப்பா, தங்கச்சி தான் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க காசு பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. காசு இல்லைன்னா பெத்த பசங்க பொண்டாட்டி கூட அப்பாவை மதிக்க மாட்டாங்க. இதில் உங்கள் தங்கச்சி மட்டும் என்ன விதிவிலக்கா? காசு தாப்பா இப்போ எல்லாமே. பாசம்லாம் அந்த காலம் தான்ப்பா. இதுவே நம்ம கிட்ட காசு இருந்திருந்தா சரண்யாவை அவங்க பையனுக்கு கட்டி வச்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு காசு தாப்பா எல்லாமே. பாசம்லாம் அந்த காலம் தான்ப்பா. இனிமேல் நம்ம இந்த வீட்டு பக்கமே வர வேணாம். வாங்கப்பா போகலாம். சரிப்பா. என்னடா அது 4 லட்சம் எதுனா பேங்க்ல லோன் வாங்கியிருக்கியா என்ன? நான் எதுக்குமா பேங்க்ல போய் 4 லட்சம் லோன் வாங்க போறேன்? அப்புறம் எப்படிடா அந்த லெட்டர் வந்தது? ஏன் கூட தா. சார் சார் சசாங் சார் யார் சார் இங்கே? சார் நான் தான், சொல்லுங்க. ஓ சார் நீங்கள் தானா? ஏன் சார் பேங்க்ல லெட்டர் வந்தால் வந்து பேங்க்ல பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியும் நாங்கள் வரணுமா? எப்போ சார் லோன் கட்டுவீங்க? சார் நான் எப்போ சார் பேங்க்ல இருந்து லோன் வாங்கினேன்? நீங்கள் வாங்கல சார், உங்கள் ஃப்ரெண்ட் ராகுலுக்கு ஷோரிட்டி கையெழுத்து போட்டிங்களே, பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். ரொம்ப நாள் எடுக்க மாட்டான், வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். நீங்கள் தான் கட்டியாகணும். சார் அவன் கட்டாமல் போனதுக்கு நான் எப்படி சார் கட்ட முடியும்? நான் வெறும் ஷூரிட்டி கையில் தான் சார் போட்டேன். ஏய்,
நான் அப்பவே சொன்னேன் உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷூரிட்டி கையெழுத்து போடாதான்னு. கேட்டியாடா? இப்போ அவன் பணத்தை தூக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டான். என்ன பண்ண போற? சார் நான் அவனை எப்படியாச்சும் பிடிச்சி கொடுத்துட்றேன் சார். ஒழுங்கா வந்து மேனேஜர் பார்த்த வழியை பாருங்க, இல்லை பிடிச்சோட தான் வருவேன். சார் ஈவினிங் கூட வந்துடுறேன் சார். போதுமாடா? போதுமா? பொண்ணுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க. ஏன்டா இப்படி ஏமாலியா இருக்கிறீங்க? உங்க அப்பா என்னடானா ஃப்ரெண்டுங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னாரு. இந்த வீடு மட்டும்தான் இருக்குது, அதையும் வித்துட்டு அப்பனும் பிள்ளைய நிம்மதியா இருங்க. ஏண்டா இந்த ஒருத்தனுக்கு தான் கையெழுத்து போட்டிருக்கியா இல்லை வேற எவனுக்காவது போட்டிருக்கியா? இல்லைம்மா, இவனுக்கு மட்டும் தான்மா கையெழுத்து போட்டிருக்கேன். டேய் ஏன்டா இப்படி இருக்க? ஊர்ல உலகத்துல பிள்ளைங்கள் எல்லாம் பாடுறான் எப்படி இருக்கானுங்க, ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்கிற? இங்க பாரு, ஃப்ரெண்டுங்க நம்பி ஏமாந்த கடைசியில உனக்கு பட்ட நாமத்தை தான் சாத்திட்டு போவானுங்க. என்ன கன்றாவியே, அப்படியே போய் தொலை. ஷான், உங்கள் அம்மா இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்கண்ணா. என் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் உதவி செய்ய போய் தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன். பாரு, ரிட்டையர் ஆகிட்டு இன்னும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இந்த உலகத்தில் யாரும் ஏமாத்துறதில்ல, எல்லா சூழல் தான் காரணம். உன் ஃப்ரெண்டு நல்லவே நினச்சி தான் ஹெல்ப் பண்ணல. ஆனால் அவன் சூழலை கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இதை கஷ்டப்படுறது யாரு? நீ தானே? ஏன்ப்பா எல்லாரும் இவ்வளோ சுயநலமாக இருக்காங்க? அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தானப்பா நான் அவனுக்கு உதவி பண்ணேன். ஆனால் அவனை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அது அம்மா உலகம். நான் யாருக்கும் உதவ மாட்டேன்ப்பா. என் வாழ்க்கையில் நான் புரிஞ்சுட்டது, நமக்கு மிஞ்சிட்டது தான் தானம் தர்மம் எல்லாம். இதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஷான், 4 லட்சத்துக்கு என்னப்பா பண்ண போகிறேன்? இங்க பாடுறா, இதுதான் கடைசி வாட்டி. இனிமேல ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்து நின்ன நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன். இதுல நகை இருக்கு, எடுத்துன்னு போய் பேங்க்ல அடமானம் வச்சுட்டு கடனை கட்டு. இந்தா. இது நம்ம வீட்டு பத்திரம். அண்ணனும் அண்ணியும் நம்ம கிட்ட ஏமாற்றி திரும்ப பத்திரம் நான் வாங்கிட்டேன். என்னங்கப்பா? எப்படா? எல்லாத்துக்கும் அண்ணியோட பேராசை தான்மா காரணம். பேங்க் லோன் கட்ட முடியாம நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சிருக்காங்க. அது இப்போ ஏலத்துக்கு வந்துருச்சு. அதான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ யாருமே இல்லாமல் அண்ணா அதை மாதிரி நடுத்தர நிற்கிறாங்க. அன்னைக்கு நம்ம 3 பற்றி ஏமாற்றி நடுத்தர நிற்க வச்சாங்கல்ல, இன்னைக்கு அவங்க அப்படி பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்குமா? நம்ம பூர்வீக வீட்டை வாங்கினதுக்கு ஒரு அப்பாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாண்டா, அன்னைக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம உன்னை என்ன அப்பாவை 3 பேரையும் நடுத்தெருவில் விரட்டி விட்டாலே உங்க அண்ணி. அப்போ எதுவுமே பேசாம நின்றுட்டு இருந்தான்டா அவன் அண்ணன். இன்னைக்கு அண்ணனுக்கு அன்னைக்கும் நம்ம பட்ட வலி வேதனை என்னன்னு புரிஞ்சிருக்கும்ல. அவங்களை இப்படி பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டதை பார்த்து அவங்க சிரிச்சாங்க. இன்னைக்கு அவங்க படுறத கஷ்டத்தை பார்த்து நம்ம சிரிச்சா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசத்தை சொல்லு. பா, அதுக்குன்னு அண்ணன் அண்ணியும் பண்ணதெல்லாம் மறக்க சொல்றீங்களா? மறக்க சொல்லல, மன்னிக்க சொல்றேன். ஆமாண்டா, இன்னைக்கு நீ நம்ம வீடை வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதே நேரத்துல பெத்த தாயா அவன் அங்க கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடா. எந்த பெத்தவங்களும் பசங்க கஷ்டப்படுறத பார்த்தா சும்மா இருக்க மாட்டாங்கப்பா. டேய், உனக்கு ஒன்று தெரியுமா? சின்ன வயசுல உனக்கு கீழே படுத்துங்கன்னா தூக்கமே வராது, அழுதுகிட்டே இருப்பேன். அதனால தமார் மேலேயே போட்டு தூங்க வைப்பாரு. அதனால அவரால் தூங்கவே முடியாது. தான் தூங்க முடியலையேன்னு ஒரு நாளும் அவர் கஷ்டப்பட்டதே இல்லை. அதான்டா பெத்தவங்க. பெத்தவங்க எப்பவுமே தான் கஷ்டத்தை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. பிள்ளைங்களோட சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் நினைப்பாங்க. பிரசாந்த், இந்த வீட்டை உங்க அண்ணனுக்கே திருப்பி கொடுத்தணும். நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கலாம், அதுதான் எங்களுக்கு ஆசை. இந்த வீட்டை நீ விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் குறைஞ்சு படுப்பது இல்லை. அப்பா சொன்னதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். டேய், அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி வந்து நிற்கிறான் பார்த்தியான்னு உன் அண்ணன் நினைக்கணும்டா. என்னதான் அவனுக்கு
அவன் துரோகம் செஞ்சிருந்தாலும் நீ மன்னிச்சிடுப்பா. அவனை பகையா நினைக்காதப்பா, எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. தயவு செஞ்சு அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுடா. ஃபோன் பண்ணுப்பா. பா அவன்கிட்ட பேச்சு 5 வருஷம் ஆச்சுப்பா. இப்பவே கால் பண்ண சொல்றீங்க? என்னால முடியாதுப்பா, மாறி இருக்கும். தயவு செஞ்சு பேசு கண்ணு. ஃபோன் பண்ணுப்பா. தம்பி அண்ணே சந்தோஷம்டா. நீ தான் நம்ம வீடை வாங்கியிருக்கேன்னு இப்போதான் பேங்க்லேருந்து சொன்னாங்க. அப்பா அம்மாட்ட பேசுறியா? ஷான், எப்படிப்பா இருக்க? கண்ணு நல்லா இருக்கியா ஐயா? சாப்பிட்டியா ஐயா? ஐயா, நம்ம வீட்டை தம்பி தானே வாங்கினா, அதை உனக்கே திருப்பி தரேன்னு சொல்லிட்டான்டா. நீ அழாத கண்ணு. இல்லைம்மா, எனக்கு வீடு வேணாம்மா. உங்களை ஏமாத்தின பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையாக நான் நினச்சிக்கிறேம்மா. அப்பா சொல்கிறத கேளுடா. ஒருத்தனை சூழல் தான் நல்லவனா கெட்டவனா ஆக்குறது. உன் சூழல் எப்படி? நீ என்னெல்லாம் பண்ணுவ? கண்ணு, வீட்டு பத்திரத்தை எடுத்துன்னு நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு வரோம் கண்ணு. சரிம்மா. பா உங்களால எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணல, கையில் காசு வந்து வாங்கி தரேன். ஏப்பா இவ்வளவு பெரிய மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்க, மாசம் மாசம் ஒரு 5000 உங்களால கட்ட முடியாதா? ஒரு ஐஃபோனுக்காக நான் எத்தனை நாளா வெயிட் பண்றது? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் வெளியே போய் அசிங்கமா இருக்குப்பா. மாதம் 5000 ரூபா இப்போ அப்பாவால் கட்ட முடியாது. பா என் ஃப்ரெண்ட்ஸ் ஐஃபோன் வச்சிருக்காங்கப்பா, நான் தான் அந்த 10000 ரூபா டப்பா ஃபோன் வச்சிருக்கேன். அவங்க எதிர்க்கலாம், என்னால் ஃபோன் கூட எடுத்து பேச முடியலப்பா, அசிங்கமா இருக்குப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்றாங்கப்பா. இந்த ஏத்து விட்டு அருண் இருக்கான்ல, அவன் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கான். இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற 17 ப்ரோ மேக்ஸு ப்ரீ புக் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் அந்த டப்பா ஃபோனை வச்சுட்டு தெரியுறேன். இந்த ஃபோனு இது வரைக்கும் 5 வாட்டி டிஸ்பிளே மாற்றிருக்கேன், ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்களா எனக்கு தெரியாது, எனக்கு நீ ஐஃபோன் வாங்கி தரீங்க. அது வரைக்கும் இந்த ஃபோன் நீங்களே வச்சுக்கோங்க. மச்சான் போலாமா? மச்சான் ஃபோன் கூட நவீனுக்கு ஒரு கால் பண்ணணும். சி என் ஃபோன்லாம் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது, வா போகலாம். அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஃபோனை கொடு. அம்மா உன் ஃபோனுங்க? ஐஃபோனுக்கு எங்கள் அப்பா இஎம்ஐ கட்டணு பேங்க்கார வந்து ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டான்டா. நீ ஃபோனை கூட. சரி இரு, உள்ள கடையில் இருக்கு, 2 நிமிஷம் வெயிட் பண்ண எடுத்து வந்துடுறேன். என்னாச்சு ஓனர்? பையன் ஐஃபோன் கேட்குறாப்பா. வா என் ஃபோன் கொஞ்சம் தாங்க. இது டப்பா ஃபோன் உனக்கு எதுக்குடா? அருணுங்க அப்பா அவன் ஐஃபோனுக்கு இஎம்ஐ கட்ட முடியலன்னு பேங்க்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டானா, அர்ஜென்ட்டாக ஃபோன் போகணுன்னு கேட்டான், அதான் கொஞ்சம் கொடுங்க. ஓனர், பசங்க ஆசைப்படுறது வாங்கி கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மாதம் 5000 ரூபா இஎம்ஐ கட்டுறது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது. அருணோட அப்பா மாத சம்பளம் வாங்குறாரு, அவராலேயும் இஎம்ஐ கட்ட முடியல. எப்போவுமே நம்ம சந்தோஷத்துக்கு வாழணும் பிரசாந்த். அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு வாழ ஆரம்பிச்சோன்னு வையேன், நிம்மதியே போயிடும். பக்கத்து வீட்டுக்காரன் டிவி வாங்குறான்றதுக்காக நம்மளும் டிவி வாங்குறது, பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்குறான்றதுக்காக நம்மளும் பைக் வாங்குறது, இப்போ ஃப்ரெண்டு ஐஃபோன் வாங்குறான்னு நம்மளும் ஐஃபோன் வாங்குறது. நம்ம வாழ்க்கையை நமக்காக வாழறதை விட்டுட்டு எப்போ அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம சந்தோஷம்லாம் போயிடுது. ஐஃபோன் வச்சுருந்தா இந்த காலத்து பசங்களாம் கெத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தை கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கறது இல்லை. இந்த ஊரில் முக்கால்வாசி இருக்கிற அப்பா அம்மா தன் பசங்க சந்தோஷத்தை தாண்டா வாழ்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன்டா பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. 5000 ரூபாய்லாம் ஒரு காசே இல்லைடா. ஆனால் அதை சும்மா ஃபோன் கட்டை யூஸ் பண்ண வேணாம் தான் சொல்கிறேன். அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரோடையும் கம்பேர் பண்ணியும் பேச மாட்டேன். நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதுதான்ப்பா நம்ம வாங்கணும். அடுத்தவங்க ஆசைப்படுறாங்கன்னு இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா. சரிப்பா. இந்தாங்கண்ணா. அக்கா உனக்கு எவ்வளோ பேலன்ஸ் தரணும்? அக்கா நேத்தே கொடுத்துட்டாங்கண்ணா. ஓ சரிம்மா. அண்ணா அண்ணா உங்க ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருந்தால் கொஞ்சம் சொல்றீங்களாங்கண்ணா? இப்போ தானம்மா ஏதோ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே படிப்பு முடிஞ்சிருச்சா? நான் இன்னும் காலேஜ் முடிக்கலைங்கண்ணா. காலேஜ் முடிக்கலாம் அப்புறம் வேலை எப்படி? நான் படித்த படிப்புக்கு வேலை தேடலைங்கண்ணா.
உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது கூட்டுறது பெருக்கிறது இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என்னம்மா படிக்கிற பொண்ணா இருக்க, இந்த மாதிரி கூட்டுற பெருக்கிற ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்கிறேன்னு சொல்கிற? இல்லைங்கண்ணா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கும் போன வாரம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்கண்ணா. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அவங்க சுகர்னு சொல்லிட்டாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை ஊசி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கையில் காசு வேணும் இல்லைங்கண்ணா, அதுதான். காசு வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனேம்மா. நீங்கள் தருவீங்கண்ணா, ஆனால் எத்தனை நாளைக்கு? 1 வாரம் இல்லை 2 வாரம்? அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஊசி போட கையில் காசு வேணும் இல்லைங்கண்ணா. சரிம்மா, உன் ஆதார் கார்டை மட்டும் எனக்கு அனுப்பு, நான் ஆஃபீஸில் பேசுகிறேன். சரிங்கண்ணா. காலையில் 6 மணிக்கு வந்தேன்னா ஆஃபீஸ் ஃபுல்லாக மாப் போட்டுட்டு அப்புறம் 9 மணிக்கு நான் காலேஜ் போயிடுவேங்கண்ணா. இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு செய்யுங்கண்ணா ப்ளீஸ். படிக்கிற பொண்ணா இருக்க, இந்த மாதிரி வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இல்லைங்கண்ணா, இன்னும் 1 வருஷம் தான் என்னோட படிப்பு. அது முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸ்லேயே எனக்கு ஒரு நல்ல வேலையை நல்ல சம்பளத்தில் போட்டு கொடுக்கணும், சரியா? சரிம்மா. சரிங்கண்ணா, நான் வரேன். அண்ணா, மாமா சாரா? அண்ணா எனக்கு வேலை கிடைச்சிருக்குண்ணா. அடடே சூப்பர்மா. சூப்பர்மா, கேம்பஸ் இன்டர்வியூல கூகுளுக்கு செலக்ட் ஆயிருக்க. கூகுளில் செலக்ட் ஆகிறதுல இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கையை கூட. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, உங்களால தானா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். நீங்கள் இல்லைண்ணா நான் என்ன ஆயிருப்பேன்னு கூட தெரியலண்ணா. இதில் நான் என்னம்மா பண்ணேன்? உன்னோட முயற்சி, உன்னோட உழைப்பு. உண்மையாக உழைச்சா பால் பாக்கெட் போடுறவங்க கூட நாளைக்கு கூகுளில் வேலை பார்க்கலான்றதுக்கு நீ ஒரு நல்ல உதாரணம். இந்த விஷயத்த உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டியா? இல்லைண்ணா, நேராக இங்கே தான் வரேன். என்னம்மா, இந்த லெட்டர் எடுத்து போய் உங்கள் அம்மாட்ட கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, சரியா? சரிண்ணா, நான் வரேன்.